ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஓடும் ஒரு சிறிய ஆறு. அதன் கரையோரமாக தினமும் ஒரு மனிதன் நடந்து செல்வார். அவர் ராஜு. அவர் தோளில் ஒரு மரக்கம்பு. அந்த மரக்கம்பின் இரு பக்கமும் 2 குடங்கள் தொங்கும். ஒரு குடம் புதிது, பளபளப்பாக ஒரு சொட்டு தண்ணீரும் வீணாக விடாது. மற்றொரு குடம் சின்ன சின்ன உடைப்புகளோடு நடந்து வரும்போது தண்ணீர் சிந்திக்கொண்டே வரும். அந்த உடைந்த குடம் தினமும் மனதில் நினைத்து கொண்டே இருந்தது. என்னால் என்ன பயன்? எல்லாருக்கும் சுமைதான். இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணீர் எடுத்து வராரு, ஆனால் நான் பாதி தண்ணீரை வழியிலேயே வீணாக்கிடுறேன் என்று தினமும் வருத்தத்துடன் தன்னை மிகுந்த தாழ்ந்தவனாக எண்ணிக்கொண்டு இருக்கும். ஒரு நாள் வீட்டை அடைந்ததும் அந்த குடம் தைரியத்தை சேர்த்து ராஜுவிடம் பேசியது. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உடஞ்சவன். உங்களோட உழைப்பை வீணாக்கிறேன். தினமும் நீங்கள் கொண்டு வர தண்ணியை ஃபுல்லாக வீணாக்கிடுறேன். நான் ஒரு வேஸ்ட்டு. அப்போது ராஜு சிரித்து கொண்டே மெதுவாக சொல்கிறார், நாளைக்கு நான் உன்னை ஒரு விஷயத்தை காட்டுறேன். அதுக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்த நாள் மீண்டும் ஆற்றிலிருந்து வீட்டுக்கு நடக்கிறார்கள். இந்த முறை ராஜு சொல்கிறார், நீ சிந்தும் பக்கத்தில் பாதையில் கவனமாக பாரு. குடம் மெதுவாக பார்க்கிறது. அந்த பாதையின் ஒரு பக்கம் முழுக்க மஞ்சள் பூக்கள், சிகப்பு பூக்கள், வெள்ளை பூக்கள் என ஒரு பூந்தோட்டமே மலர்ந்துள்ளது. காற்றில் ஆடும் அழகான மலர்கள். பாதை முழுக்க ஒரு பூந்தோட்டம் அழகான தோற்றத்தோடு இருக்கிறது. அந்த குடம் ஆச்சரியத்தோடு சிரிக்கிறது. மனதில் மிகவும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அதை பார்த்தது. ராஜு மெதுவாக சொல்கிறார், நீ உடைந்திருந்தாலும் தினமும் நீ சிந்திய தண்ணீரால் தான் இந்த பூக்கள் வளர்ந்தது. நீ உன் குறையை மட்டும் பார்க்காதே, உன்னுள் இருக்கும் பயனையும் பார். அந்த குடம் அன்றுதான் புரிந்து கொண்டது. நாம் பூரணமாக இல்லாவிட்டாலும் நம்மாலும் சிறு பயனும் உண்டு. நம் பலவீனம் கூட சமயத்தில் ஒரு பலமாக மாறுகிறது. நாம் வீணென்று நினைப்பதே ஒரு வாழ்க்கையில் அழகான மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆமாங்க, நாமும் இதே மாதிரி தான் அதிகமாக யோசிப்போம். நம்ம சரியில்லை, நமக்கு போதிய அறிவில்லை, இது என்னால் முடியாது, இது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்மளை நாமளே நிறைய இடத்துல தாழ்த்திக்கிறோம். நம்மளால் முடியாதுன்னு நமக்கு நாமே ஒரு முத்திரையை கொடுத்துக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சொல்கிற பாடம், இந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திட்டு வந்து ஒரு அழகான பூந்தோட்டத்தையே உருவாக்கின மாதிரி நம்மளோட சிறு குறைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் நம்மளால் என்ன பயன் இருக்குன்றதை பற்றி யோசித்தாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம்.